ஓம் அகத்தீசாய நம. அருளன்னை ஆதிசக்தி ஜீவ ஏட்டிலே மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அருள் ஒளியாக இறங்கி உபதேசித்து தந்த ஜீவநாடி வாக்கு நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை, அருளன்னை ஆதிசக்தியின் அருள் அடிமை, பராவித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில், வேலூர். தொலைபேசி 8206274113. நூல் வாசிக்கப்பட்ட நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை. நூலினை பார்ப்போம். குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தீசாய நம. அகத்தீசா அகத்தீசா என்றே கூறி அத்தனை ஞானத்தையும் கண்டு தெளிந்தேன். அகத்தியரின் வாசி இயக்கம் தன்னால் அகத்துள் தெளிவை பூரணமாய் அடைந்தேன். அடைந்தேன் ஆறுமுகன் நாமமும் அகத்தியனால் அடைந்தேன் ஆறுமுக அரங்கன் நாமம். அருள் ஜோதி வள்ளல் முருகனை தொழுதும் அகத்தியர் திருப்பாதத்தை பணிந்து நின்றும் ஆறுமுக அரங்கன் யானும் நில உலகில் தவமும் தருமமும் சிறக்க வாழ்ந்தேன் வாழ்கிறேன் வாழ்வேன் பிரணவக்குடிலில் வகைபட தொண்டர்களை வணங்கினேன் சமாதி நாள். சமாதி நாளில் என் திருமேனியை காண சரவண பவ முருகனை துதித்து வந்த மக்களை சரவண ஜோதியில் கலந்த யான் கண்டேன். சத்தியம் இது, சண்முகனும் அகத்தியனுமே சாட்சி. சாட்சிக்கு நூல் எழுதும் எனது சீடன், சாட்சிக்கு சித்தார்த்தா தர்ம மகனை வைத்து ஆறுமுக அரங்கன் யான் ஆம்பூர் தடம் அகத்தியனை வழிபடும் பிரசன்னா இல்லமதில் முருகனை வழிபடும் மகள் இனியசேய் கலை செல்வி அமர்ந்து இருக்க பிரசன்னா இல்லவள் ரீனாவுடன் பண்புல அவள் மகள் காஷிகா சாட்சிபட பிரபாகரன் சித்தார்த்தா மித்திரன் செப்பிட இவர்கள் கூடி பணிந்து ஆறுமுகன் அகத்தியர் திருவடி சாட்சிபட அருளன்னை சேய் விஜயகுமார் அழைக்கவே வந்தேன் ஆறுமுக அரங்கனும். அகில மக்கள் வளம்பெற்று வாழ ஆசி, குடிலில் எமக்கு தொண்டு செய்த குமரனின் புதல்வர்கள் அனைவருக்கும் ஆசி தாரேன் முருகானந்தம் மகந்தனக்கு, அருள் தாரேன் முருகானந்தம் மகந்தனக்கு. எந்தனக்கு தொண்டு செய்த ஞானி அவனும், எப்போதும் ஞானத்திலே திளைத்தவன் அவனும் என்னை நினைத்து வாழ்ந்தான் என்றும் அவனும் என்னை நினைத்து வாழ்வான் என்றும் அவன்தானும் எண்ணுரு காணா இடத்தில் அருவமாய் இருப்பதை உணர்ந்தே வாழுகின்றான் ஞானி அவன், என் மனம் கவர்ந்தவன். வகைபட பலருடைய கருமத்தை மகனும் என்னிடம் கூறி தீர்த்தான் பலமாய். எப்போதும் என்னடியை பற்றியே பலன் கண்டான் பிறருக்காக தூய சேயவன், பலன் கண்டான் பிறருக்காக ஞான சேயவன். நூல் எழுதும் அருளன்னை அடிமை விஜயகுமார் நல்விதம் முருகானந்தம் மனமாறுதல் அடையவே அழைத்ததினால் வந்தேன் அரங்கன் ஆறுமுகன் சாட்சியாய், வேறு காரணம் இல்லை. இனி வரும் கால் சத்தியவான்கள் எவரும் குடிலுக்கு இட்டமுடன் வந்து ஜீவ சமாதி முன் அமர்ந்து அகத்தீசா என்றாலும், அமர்ந்து முருகா என்றாலும், அமர்ந்து அரங்கா என்றாலும் அருள் ஜோதியில் இருந்து இறங்கி வந்து ஆசி தருவேன் அருள் தருவேன் அருள் காப்பும் தருவேன் ஆசி தருவேன் வாசி நிலையை உயர்த்தி மகிழ்வேன். தானமுடன் தவமும் தொட்டு எனது தடம் தட்டாது வரும் அடியவரை வணங்குவேன் வணங்கும்படி செய்வேன் அரங்கன்
வணங்கும் தொண்டர்களை யானும் வணங்குவேன். சரீரத்தோடு யான் அமர்ந்து பேசி சண்முகன் நாமத்தை பரப்பி மகிழ்ந்தேன். மகிழ்வேன் மறையவில்லை யானும் மகான் அகத்தியருள் ஆறுமுகனுள் கலந்தே விட்டேன். தேகபலம் ஒத்துழைக்கவில்லை எனக்கு, தரும தேவதையிடம் வழிவிட வேண்டியே கலந்தேன் அருள்மகன் ஞானமகன் முருகானந்தமே கலியுக மக்களுக்கு சாட்சியாவான் இது மொழிகளுக்கு. அகத்தீசா என்றாலும் ஆறுமுகா என்றாலும் அரங்கன் யான் ஒளி ரூபமாய் வந்தருள்வேன். அருளாசி முற்றே சுபம். ஓம் சிவாய அகத்தீசாய நம. அருள்ஜோதி வள்ளல் முருகப்பெருமான் திருவடி சாட்சியாகவும் ஆசான் அகத்தீசர் திருவடி சாட்சியாகவும் இது நூலை எழுதி தந்த ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை விஜயகுமார் ஆகிய யான் என் கலியுக குரு மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் திருவடி சாட்சியாக இது நூலை எழுத விரும்பி அழைத்த காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளை நாங்கள் பதிவு செய்துக்கிறேன். ஆசானுக்கு நூல் எழுதிய அருளாளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அங்க ஜீவ ஐக்கிய நிகழ்வு நடக்கின்ற காலத்துல 2 அடியவர்கள் ஐயா நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அகத்தீச மகரிஷி நம்ம ஐயாவின் ஐக்கிய தினத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பேச்சுகள் தான் இருந்தது. எனக்கு பிரசன்னா கிட்ட பேசும் போதெல்லாம் ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னா, சூடியில அன்னை வராங்க, முருகப்பெருமான் வராங்க, அகத்தியர் வராங்க, ஹனுமன் வராங்க, எத்தனையோ ஞானிகள் பலமா வந்து பேசுறாங்கன்னா அத்தனைக்கும் காரணம் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர். அன்னை ஆதிசக்தியை மட்டும் இயக்கிய காலத்துல தர்மம் செய்யப்பா, ஞானிகள் எல்லோரும் வந்து பேசுவார்கள் என்று ஆசி தந்து இந்த சூடைக்கு உயிர் கொடுத்து வல்லமையை தந்தவர் ஆறுமுக அரங்கமகா தேசிகர். இப்ப அவரையும் நான் பேச வைப்போம்பான்னு பிரசன்னா கிட்ட பல வருடங்கள் பேசியது உண்டு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு இப்ப நம்ம முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சர்வ சத்தியமாக சத்தியத்தை நான் இங்க முன்மொழிந்தே ஆக வேண்டும். சுவடி ஆசான்கள்ல எத்தனையோ பேரு மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர்கள் நூல் வாசித்து இருந்தாலும் அவர் நேசித்த சுவடி ஆசான் அப்படின்னாக்கா அன்னை எனக்கு சொன்னது காக புஜண்டரின் அனுகிரக ஆசி வரங்களை பெற்ற சுவடி ஆசான் ராஜேந்திரன் ஐயாவில் தான். திருச்சி ராஜேந்திரன் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஐயா சொன்னாரா இல்ல ராஜேந்திரன் ஐயா சொன்னாரான்னா அப்படி இல்லை, அன்னையே எனக்கு சொன்னது, நூலாசான் விஜயகுமார் எனக்கு சொன்னது. இப்போ நூல் எழுத ஐயா நீங்க வந்து பேசினா நல்லா இருக்கும், சூடியில முதல்ல என் சூடியில் தான் நீங்க வெளிப்பட்டு வார்த்தை கொடுத்தீங்கன்ற பெருமை, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்கும் போது அகத்தியர் தயாரா இருக்கார் வழிவிட்டு ஆறுமுக அரங்கனை பேச வைக்க. முருகப்பெருமான் சற்று யோசிக்கின்றார். மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் தீர்க்கமான முடிவோடு நான் பேசுவதா என்றால் ராஜேந்திரன் சூடியில் தான் முதலில் பேச வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி நிற்கிறார். ஆனாலும் ஒரு சூட்சுமத்தை சத்தியத்தை வெளிப்படுத்திய பின்பு அன்னை ஆதிசக்தி எடுத்து முன்மொழிந்த பின்பு இந்த பஞ்சாயத்து எங்க நடக்குதுன்னா மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர், அருள்ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணியர், அகத்தீச மகரிஷி இவர்களுக்கு ஒரு சூட்சும வார்த்தைகளை அன்னை சொல்லி புரிய வச்ச பிறகு என்னதான் ராஜேந்திரன் ஐயாவின் சுவடியில் இறங்கி மக்களுக்கு அவர் பேசினாலும் இந்த நூல்ல ராஜேந்திரன் ஐயா பேர் வரல, முருகானந்தம் ஐயா பேர் வந்திருக்கு. குடில்லாப்பா அவர் ஒருத்தர் தான் பண்பான மகனா பாசமுள்ள மகனானாக எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா சூடியில சொன்ன குறிப்புகள் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகரினுடைய உருவத்தை அந்த அருளாசி வழங்குகின்ற அறையில் கண்டு ரசித்த அன்பு செய் ஞான செய் முருகானந்தம். அவன் மனசுல ஒரு பதபதைப்பு. மற்றவங்க எல்லாம் எளிமையா ஏத்துக்கிறாங்க, இது குழந்தை உள்ளமா மாறிட்டு வெளியே அழுவுறது தெரியல, ஆனா நடுங்கி நாடி நரம்புகள் எல்லாம் ஒடுங்கி போய் முருகானந்தம் மனதுல வேதனைப்படுறதுனால அந்த குழந்தைக்கு ஆறுதலாக பேசுவதற்காக நான் வந்தேன் தான் சொல்றாரே தவிர அற்புதம் அதிசயம் நிகழ்த்த நான் வந்துட்டேன், நான் இனிமே இப்படி செய்தேன் அப்படி செய்ய எப்பயும் போல ஐயா ஆசான் நாமத்தை சொல்லு, அகத்தியர் நாமத்தை சொல்லு, முருகப்பெருமான சொல்லு, இதுதான். குடில்ல இருக்கக்கூடிய முருகானந்தத்தை தொட்ட ஆறுமுக அரங்கர் ஒரே நூல்ல எல்லாரையும் தொட முடியாது, எல்லோருக்கும் உண்டு.
இனிமேல் அது விஜயகுமார் நூல் எழுதுவனோ இல்லை ராஜேந்திரன் ஐயா நூல் எழுதுவாங்களோ, இல்லை உலகத்தில் இருக்கிற பல சூடி ஆசான்கள் சத்தியத்தை தொட்டவன் எழுதுவான், எங்க இருந்தாலும் வரும். ஐயா சொல்லுவாங்க தான், ஓங்காரக்குடில் சத்தியம் வெளிப்படும் பல சூடி தடத்துல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது போல வெளிப்பட்ட ஒரு வாக்கு இது. குடில் அன்பர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். இதுல நுணுக்கமா பாருங்க, என்றுமே தொண்டர்கள் திருவடியை வணங்கி தொண்டர்களை முன்னிறுத்தி வெற்றி கண்ட தலைவன் நம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர். இங்கேயும் என்னை வணங்குபவர்கள் திருவடியை நான் வணங்குறேன்னு தான் இங்க சொல்றார். இந்த சாட்சிகள், நிலைகள், அவருடைய அன்பு மொழிகள், அவரை மாதிரியே நாம் மிமிக்ரி பண்ணி பேசுறதுக்கு இந்த சூடியில் மயில்சாமி கிடையாது, விவேக் கிடையாது, இல்லை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஏன் வாய்ஸில் தான் பேச முடியும். ஆனால் இந்த வார்த்தைகளை மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் எப்படி பேசுவார்ன்றதை ஒப்பிட்டு பார்த்து அதை ஒன்றிணைத்து நீங்கள் பயணம் செய்தால் இந்த சூரியனுடைய மகத்துவம் அருளாக ஜோதியாக பிரகாசமாக ஆத்மாவில் பதியும். இந்த சூரியனுடைய நோக்கம் ஒண்ணுதான். சுவடியில வந்த நோக்கம் ஐயா நம்ம கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுருக்குறோம். ராஜேந்திரன் ஐயா நூலில் வரணும்னு ஐயா விரும்புகிறாரு. அதை எப்படி நம்ம அன்பால வென்றோம். அப்போ அதுக்கு ஒரு ட்ரிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ராஜேந்திரன் ஐயா திருவடி சாட்சியாக மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ஐயா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்க சுவடியில் இறங்கி பேசுங்கன்னு நான் பணிந்த அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் குரு ராஜேந்திரன் ஐயாவின் பெயருக்கு கட்டுப்பட்டு என் சுவடியில் இறங்கி பேசினா. இதுதான் சூட்சமம். வெளிப்படையா உடைச்சு தள்ளிட்டேன். எங்க ஐயா எங்களுக்கு கொடுத்த வித்தையே இதுதான். தர்மம் செய், தானம் செய். இதை சொல்லிவிட்டு நீ என்ன வார்த்தைகள் பேசினாலும் அகத்தியன் வார்த்தைகளாக வந்து நிற்கும். இதுதான் சத்தியம். அத்தனையும் ஒளியாக வெளிப்படும், ஜீவ எழுத்துக்களாக வெளிப்படும். நீ சர்வ வல்லமை விட இயங்குவாய் அப்படின்னு நமக்கு தொட்டு கொடுத்ததுதான். அதனால புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சவனுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. ஆகவே வந்த நூலினுடைய சத்தியம் என்னன்னாக்கா, மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அகத்தியத்துக்குள் அருள் ஜோதியினுள் ஐக்கியமாயிருக்கார். அகத்தீசா என்றாலும், ஆறுமுகா என்றாலும், அரங்கா என்றாலும், ஞானிகள் நாமம் ஜபிக்கின்ற இடங்கள் எல்லா இடத்திலையும் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் வந்தே தீருவார். சர்வ சத்தியமாக வந்தே தீருவார். பலர் பலவிதமாக பேசலாம். எவ்வளவோ சொன்னார்ப்பா, இதை சொன்னார்ப்பா, அதை சொன்னார்ப்பா, இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான்னு சொன்னார்ப்பா. கடைசி காலத்துல இது அது அது அறிவில் தெளிவு பெற்ற சான்றோர்களாக அவர்கள் இருக்கட்டும். ஓங்காரக்குடியில் தொண்டர்களாகிய நாங்க முட்டாளாவே இருக்கட்டும். ஆனா இந்த முட்டாள்கள் சாதிச்சு காட்டுவோம். உலகம் முழுவதும் பேர், புகழ், கௌரவத்தை, சன்மானத்தை, ஆசான்களுடைய பிள்ளை அப்படின்ற அந்த பெருமையை நாங்க சம்பாரிச்சு காட்டுவோம். மற்றவங்களால் அது சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நாங்க முன்னிறுத்த ஞானிகளை முன்னிறுத்தித்தான் எந்த செயலையும் செய்கிறோம் அப்படின்ற ஆசான் மகன் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் வார்த்தைக்கு ஒப்பவே இந்த நிகழ்வு நாங்க செயல்படுத்தி கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஞானியினுடைய மன வைராகியத்தை கூட உடைக்க முடியுன்றதுக்கு இந்த நூலை நான் சாட்சியை அங்க கொடுக்குறேன். அவர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ராஜேந்திரன் ஐயா சூடியில தான் இறங்கி பேசணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஐயா ஜீவ ஐக்கிய நாளன்றே ராஜேந்திரன் ஐயாவுக்கு எனக்கு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் இறங்கி படிக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். ஐயா மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சூடி எனக்கு படிச்சு எனக்கு முதல்ல அந்த வாய்ப்பை கொடுங்க ஐயா அப்படின்னு. ஐயாவும் அங்கே சமாதி நாள் ஐக்கியம் விழா எடுக்கிற நாள் இன்னைக்கு ராஜேந்திரன் ஐயா நான் அமிச்ச மெசேஜ் கூட பார்க்காத வேதாத்ரி மகரிஷியினுடைய ஜீவ ஏடு கேட்டீங்க, அது மாதிரி அனுமந்து கேட்டீங்க, இப்படிலாம் கேட்டீங்க, உங்களுக்கு அடுத்த சூடி நம்ம ஆசானியே வச்சு நான் படிச்சிடுறேன் அப்படின்றாரு. அந்த வார்த்தையை அவர் கொடுக்குறாரு. 2 நாள் அவர் வேலை பளு, அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற நூல், ப்ளஸ் எத்தனையோ அருளாளர்களுக்கு மன அமைதியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நூல் படிச்சது, பொறுப்புகள் கடமைகள் அதிகமாக இருந்ததுனால 2 நாள் அவர் வேற ரூட்ல போயின்னு இருந்த அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அடிச்சு தூக்கிட்டோம். ஆறுமுக அரங்கமகா தேசிகரை நம்ம இப்போ வெளிப்படுத்தி இருக்கோம் இந்த சூடியில. அது ஐயாவுக்கு போக வேண்டிய பெருமை நம்ம தட்டி பறிச்சதா தான். ஆனா தட்டி பறிச்சதை சந்தோஷப்படுவார் யாரு? ராஜேந்திரன் ஐயா. ஏன்னா சுவடி ஆசான்கள்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருந்தாலும் குரு பக்தியில என்னை விட
95% உயர்ந்த ஒரு ஆத்மா அப்படின்னாக்கா ராஜேந்திரன் ஐயா தான். குருபக்தியில் அவர் அடிச்சுக்கவே முடியாது. குருபக்தி குருபக்தி குருபக்தினாக்கா அகத்தியர் மேல இருக்கிற குருபக்தியில நான் தான் 95% வீரியமானவன் ராஜேந்திரன் ஐயா கம்பேர் பண்ணும்போது. ஆனா மகான் ஆறுமுக அரங்கமாக தேசிகர் மேல இருக்கிற குருபக்தியில சர்வசத்தியமாக ராஜேந்திரன் ஐயா தான் 95% என்னை விட மேல. இதை நாங்க பதிவு செய்தே ஆகணும். இந்த அளவுக்கே நாங்க நிறைவு செய்துக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான், சுவடியில் ஜீவமுக்தி அடைந்த அருளாளர்கள் இறங்கி பேசுவார்கள். மகான் ஆறுமுக அரங்கமாக தேசிகர் பேசிவிட்டார். இனி பலரிடமும் பேசுவார். பக்குவத்தை வெளிப்படுத்துவார். பக்குவத்தை தருவதற்காக வெளிப்பட்டு நிற்பார். மேலும் ஒவ்வொரு அருளாளர்கள் கனவிலேயும் சென்று பல சூட்சுமத்தை அவர் அருளாக இறங்கி வழிகாட்டுவார். அவர் தேகத்தோடு வாழ்ந்த காலத்தை விட இப்பொழுதுதான் அரூபத்தில் சூட்சுமத்தில் சூட்சும தேகத்தோடு வல்லமையை செய்வார். 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அகத்தியனாகவே அரங்கன் வாழ்வார். ஆறுமுகனாகவே அரங்கன் வாழ்வார். தேகம் என்ற அந்த மாயையில் இருந்த பொழுது இருந்த வல்லமையை விட அதுவே நமக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. பிறந்தா இப்படி பிறக்கணும்டா ஒரு ஞானி அப்படின்ற அளவுக்கு அன்னதானத்தை, அன்னதான பிரபு அப்படின்னு பேர் எடுத்த ஐயப்பனை நம்ம பார்த்துருக்க முடியாது. கார்த்திகை மாசம் ஒரு நாள்ல தான் அந்த பாட்டுக்கு மகத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 12 மாதமும் கார்த்திகை மாதமாக உருவாக்கி காட்டியவர் மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர். ஐயப்பனுக்கு கூட இல்லாத ஒரு பெருமை நம்ம ஆறுமுக அரங்கமகா தேசிகருக்கு உண்டு. சர்வசத்தியமா அதை ஒத்துக்கணும். என்னடா ஐயப்பனை உதாசீனப்படுத்துறியா அப்படின்னாக்கா அது மாதிரி இல்லை. இது ஒரு ஞானியை புகழ்வதற்கு தூக்கி வைக்கலாம் மேல, தெய்வத்துக்கு மேலையும் ஞானியை தூக்கி வைக்கலாம். ஒருவன் நான் இறை நிலையை அடைந்து விட்டேன் என்று கூட சொல்லலாம். நான் குருநிலையை அடைந்து விட்டேன் சொல்றதுக்கு யாருக்கும் தகுதியே இல்லை. ஆனா அந்த ஞானிகளே மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் சத்குரு, பரமானந்த சதாசிவ சத்குரு மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகன் பட்டம் அளித்தது இறைவன் ஆறுமுகன். அதே பட்டத்தை ஊர்ஜிதப்படுத்தியது அகத்தீச மகரிஷி. ஞானிகள் கொடுத்த பட்டம் எல்லாரும் மாதிரியும் மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஸ்ரீ 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 பூஜ்ய ஸ்ரீ சத்குரு, மெய்குரு, ஞானகுரு, அந்த குரு, இந்த குரு அப்படின்ட்டு தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிட்டு தான் போட்டோவை எத்தனை போய் வெளியே கொடுக்கல. முருகப்பெருமானும் மற்ற ஞானிகளும் அங்கீகாரம் கொடுத்து கட்டளையிட்டு செயல்படுத்த சொன்னதைத்தான் மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் செயல்படுத்தினார். கூச்ச சுபாவத்தோடவே ஏற்றார் அந்த பட்டத்தை. கட்டளையாக கூறியதால் அந்த பட்டத்தை ஏற்றார். இதுதான் சர்வசத்தியம். நாங்க பழகினதுனால சொல்றோம். புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்கோ. புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. இனி வேண்டினால் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் வருவார். வேண்டாவிட்டாலும் வருவார். எப்படி வருவார்? ஓ மகத்தீசாய் நமன்ற நாம ஜெபம் செய்கின்ற இடத்தில் மகான் ஆறுமுக அரங்கமா தேசிகர் சர்வசத்தியமாக இருப்பார். ஏனென்றால் அகத்தியம் வேறல்ல, அரங்கர் வேறல்ல, ஆறுமுக பெருமான் வேறல்ல, எல்லாமும் ஒன்றுதான். உணர்ந்தவன் ஞானி ஆயிடுவான், உணராதவன் சாணி ஆயிடுவான். அந்த சாணின்ற வார்த்தையை ஐயாவே ஒரு ஊடகத்துல பேசி புரிய வச்சிருப்பார். புரிஞ்சுக்குங்க. பக்குவ நிலை அடைவதற்கு ஞானிகள் துணை தேவை. ஞானிகள் துணை இருந்தாதான் பக்குவ நிலையை அடைய முடியும். பக்குவம் பெற்றால்தான் ஞானியாக உருமாறி நிற்க முடியும். தான் ஞானியானது போதாது, அகில உலக மக்கள் பல பேரை நம்ம ஞானியாக்கணும்னு அவர் கருணைப்பட அகத்தியர் என்றோ சொல்லிட்டார். கிளம்பி வாப்பா, இந்த மக்கள் முன்னாடி நீ வாழறது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் தந்துராது, நீ வாப்பா அப்படின்னு சொல்லும் போது வாசி வசப்பட்ட ஒரு ஞானியை அகத்தியரும் முருகப்பெருமானும் வான்னு கூப்பிட்ட பிறகு கூட ஐயா வாய்ப்பு கொடுங்க ஐயா, இன்னொரு 10 பேரையும் கூட கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொன்ன ஒரு பரிசுத்த ஞானி அவர். அதுக்காகத்தான் அங்க நடமாட்டம் இல்லாமல் ஒடுங்கியே தவசாலையில் தவம் இயற்றி தவம் இயற்றி தவம் இயற்றி நடமாட்டத்தை கூட குறைத்து அமர்ந்தே 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 அதன் சூட்சமம் தெரியும். ஐயா கடைசியில கொஞ்சம் நடமாட்டம் இல்லாத இருந்தாங்களே அப்படின்னாக்கா, நடந்து போனா கூட ஞானிகள் சிந்தனை காலுக்கு வேலை கொடுக்கணும், அறிவு முருகப்பெருமானுடைய எண்ணத்திலிருந்து விலகிட்டு தான் ஒடுங்கி படுத்துட்டு இருந்தாங்க. இது இப்படியும் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இல்லை, இப்படி மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சவன் தான் ஞானி ஆக முடியும்.
இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு யாருப்பா அதிகாரம் கொடுத்தது விஜயகுமார் அப்படின்னாக்கா, எனக்கு யாரையா குடுக்கணும்? ஆசான் அகத்தியர் குடுக்கணும். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவார், "போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு. அகத்தியனே எங்க பக்கம் இருக்கான். ஊர் உலகத்துல இருக்கிற பாவிகளும், அநியாயக்காரர்களும், அக்கிரமக்காரர்களும் பேசுற பேச்சுகள்லாம் எங்களுக்கு குப்பை. அதனால நாங்க சத்தியத்துல இருக்கிறவங்க சத்தியத்தை மட்டுமே பேசுவோம்." அகத்தீசா என்று சொல்லி, ஆறுமுகா என்று சொல்லி, அரங்கமகா தேசிகா என்று சொல்லி, தானமும் தவமும் எங்கு நடக்கிறதோ அங்கு அரங்க மகா தேசிகர் இருப்பார். ஓங்காரக்குடியில் மட்டும்தான் அவர் வாசம் செய்கிற இடம்னு இல்லை. ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஐயா சர்வசத்தியமாக ஓங்காரக்குடியில தான் இருந்தார். ஓங்காரக்குடியில் துறையூர்ல மட்டும்தான் இருந்தார். இப்ப நமக்கு பெரிய வாய்ப்பு. ஐயாவை நினைக்கின்ற எல்லோர் வீட்டிலும் இருப்பார். ஏன்னா உடம்புல கட்டுண்டு ஒரு ஆத்மா இருக்கும்போது அந்த கட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஜோதியா இருக்கும்போது எவன்லாம் உட்காந்து துறையூர் ராஜரிஷி மகான் பரமானந்த சதாசிவ சத்குரு மகான் ஆறுமுக தேசிகா நமன் சொல்றானோ அங்க 100க்கு 200% ஐயாவினுடைய பிரசன்ஸை உணரலாம். நாங்க உணர்ந்ததுனால சொல்றோம். இது சர்வ சத்தியம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாயனம்.